1971ஆம் ஆண்டு உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி ஆந்திர மாநிலம் செகந்தராபாத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். என்று அனைவராலும் தல என்று அழைக்கப்படும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். புராண கதைகளில் பீனிக்ஸ் என்ற பறவையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எத்தனை முறை எரிந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து வரும். அப்படி பீனிக்ஸ் பறவைதான் அஜித். எப்பின்புலமும் இல்லாமல் வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டு மீண்டும் மீண்டும் எழுந்து, தோல்வியே உன்னை கண்டு பயந்து ஓடியது. ஒரு சாதாரண டூ வீலர் மெக்கானிக்காய் வாழ்க்கையை தொடங்கினாய். ஆனால் இன்று உன் போட்டோ இல்லாத டூ வீலரே இல்லை. உன் முதுகெலும்பில் வேணாலும் 1000 காயங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த காயத்தின் மருந்தாக மட்டும் இல்லாமல் உன் முதுகெலும்பாகவே இருப்பது உன் ரசிகர்கள் தான். கடலின் ஆழம் கூட அளந்து விடலாம். உன் ரசிகர்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதுதான் முடியாத ஒன்று. அஜித் என்ற ஒரு சொல் இன்றைய இளைஞர்களின் தாரக மந்திரம். தல என்ற ஒரு சொல் இளைஞர்களின் மந்திர வாக்காக இருக்கும். இன்றைய இளைஞர் சமுதாயத்தில் நாடி நரம்பு மட்டுமின்றி அவர்களின் குருதியாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீ ஓட்டும் பைக்கின் வேகத்தை விட நீ ரசிகர்களிடம் காட்டும் அன்பின் வேகம்தான் அதிகம். தன் ரசிகர்கள் பலத்தை வைத்து அரசியல் செய்யும் பல நடிகர்கள் மத்தியில் மன்றமே வேண்டாம் என்று அவர்களின் நலனுக்காக நீ சிந்தித்தாய். நீ மன்றம் வேண்டாம் என்று கலைத்திருக்கலாம். ஆனால் உன் ரசிகர்களின் மனதில் இருந்து யாராலும் கலைக்க முடியாது. நீ எந்த விழாவுக்கும் வருவது இல்லை. ஆனால் உன் பெயர் சொல்லாமல் எந்த விழாவும் நடப்பதில்லை. வலது கை செய்யும் உதவி இடது கைக்கு தெரியக்கூடாது என்பர். ஆனால் நீ செய்யும் உதவி வலது கை மட்டுமின்றி நீயே அதை மறந்து விடுவாய். அமராவதியின் மனதில் காதல் கோட்டை கட்டி ஆசை நாயகனாக வலம் வந்த காதல் மன்னன் நீ. யாருக்கும் அஞ்சாத குணம், வெளிப்படையான பேச்சு, இது உனக்கு மட்டுமே உரித்தானது. எங்களுக்கு தீபாவளி, பொங்கல் என்று எந்த பண்டிகையும் இல்லை. உன் படம் வெளிவரும் அந்த நாளே எங்களுக்கு திருவிழா. ஒரு நடிகன் எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் உன் உதாரணமாயிருந்தாய். தல, நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் தலைப்புச் செய்திதான். இனி வருங்காலம் இது தமிழ்நாடா இல்லை தலநாடா என்று வியப்பார். இப்படி ஒரு நல்ல மனிதனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதை கர்வமாக நினைக்கின்றோம்.